ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல என்னோடய ரொட்டீன் மட்டும் ஷேர் பண்ணுறது இல்லாமல் அப்படியே அந்த ரொட்டீன் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி, உங்களோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற மாதிரி, உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு லைஃப்பில் நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் என்னோடய டெய்லி vlogsல இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன க்ளீனிங் ருட்டீன்லாம் இருந்துச்சு, அதில் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜோட டாப் கவர் இருக்குது பார்த்திங்களா, அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேங்க. ரீசெண்டாக டிமார்ட் போயிருந்தப்போ இந்த ஒரு கவர் வாங்கிட்டு வந்தேன் 149 ருபீஸ்க்கு. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி வெல்வெட் கிளாத் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தது நியர்லி ஒரு 1 இயர்க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கவர். அது யூஸ் பண்ணி நம்ம அந்த சைடில் கவரில் எல்லாம் ஏதாவது போட்டு வைப்போம்ல, அதை போடுறப்போ எடுக்கிறப்போலாம் யூஸ் பண்ணும்போது அப்படியே நஞ்சு போய் கிழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை மாற்றிட்டு இந்த ஒரு புது கவரை போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ண வேண்டிய டே அப்படின்றதுனால பெட் ஸ்ப்ரெட்டையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய லஞ்ச் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிம்பிளான சுண்டவத்தல் இருக்குல்ல, சுண்டைக்காய் இருக்குல்ல, அது வச்சு ஒரு குழம்பு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் எப்பவும் போல் பாயில்டு எக்கும் பண்ண போகிறேன். அவ்வளோதான். சிம்பிளான ஒரு ஹெல்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி இது. ஸோ வாங்க அப்படியே என்னோடய ரொட்டீன் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன்னாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை நாமளே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது, அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், பட் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நிறைய விதத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, யாராவது நமக்கு கூட இருந்து மோட்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். பட் அப்படி இயல்பாகவே ஒரு சிலருக்கு அமைஞ்சிரும். அவங்கள சுற்றி இருக்கவங்க நிறைய விதத்தில் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. பட் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன். அது என்னென்னா, நம்ம யாராவது மோட்டிவேட் பண்ணணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வேலைகளையோ நம்மளோட கோல்ஸையோ நம்ம லைஃப்பில் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களையோ அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். யாராவது மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் அதுக்கு பதிலாக நம்மளோட மைண்டை நாமளே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்க பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய விதத்தில் அது நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பர்சனலாக நான் ஃபீல் பண்ண விஷயம் அப்படின்றதுனால அவங்களுக்கு சொல்கிறேன். உங்களை நீங்களே நிறைய விதத்தில் மோட்டிவேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை உங்களால் ஒரு கிளியரான மைண்டோட பண்ண முடியும். ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை சாதிக்கிறதுக்கு, நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அடையிறதுக்கு, உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை வேலைகளை எல்லாத்தையுமே ரொம்ப நல்ல விதத்தில் பண்ணுறதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற குட்டி குட்டி ஹேபிட்ஸை உங்களோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்துலேயும் மோட்டிவேஷனே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது நான் இந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஏனோ தெரில அதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கவே முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு அன்ஹெல்தியான வெயிட்டை கெயின் பண்ணியிருக்கீங்க, அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க. ஜிம் போகணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களுக்கு ஏனோ ஒரு 2 நாள் போகிறோம், அதுக்கப்புறம் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது, அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருதுன்னா,
இப்போ உங்களுக்கு டான்ஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் இதை வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா, ஒரு டான்ஸ் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டான்ஸ் கிளாஸில் அந்த ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ டான்ஸ் பண்ணும் பொழுது உங்களோட பாடிக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ண மாதிரி இருக்கும். இது மூலமாக உங்களோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டான்ஸ், அதை வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தோடு சேர்த்து ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளால் அந்த நினைக்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த வேலைகள் செய்ய கஷ்டமாக இருக்கோ, இல்லை எந்த வேலைகள் செய்ய மோட்டிவேஷனே இல்லையோ, அந்த வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தோட இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த விஷயத்தை சாதிக்க முடியும், செஞ்சு முடிக்க முடியும். செகண்ட் டிப், நம்ம லைஃப்பில் ஒரு கோல் வச்சுருக்கோம். அந்த கோலை வந்து இந்த டைம் பீரியட்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு நிறைய எஃபர்ட் கொடுக்குறோம், அதுக்கான நிறைய டைம் நம்மளோட எனர்ஜியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது, அந்த ப்ராசஸில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு டைம் வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷனே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகும், இல்லை ஒரு இடத்துல அப்படியே ஸ்லோ பண்ணுவோம். என்னடா இது இப்படி ஓடிக்கிட்டே இருக்குமே லைஃப் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்ம மனசுக்கே வந்து சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்க மாதிரியான ஃபீல் வரும், ஒரு மாதிரி லேசியாக இருக்க மாதிரி இருக்கும். தொடர்ந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலையை செய்ய முடியாமல் அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும்பொழுது, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்பொழுது, இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொடர்ந்து நம்ம அந்த வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக மனசும் உடலும் சோர்வடைய தான் செய்யும் ஏதாவது ஒரு ஸ்டேஜில். ஸோ எந்த ஒரு வேலையை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு கோலை வச்சு அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி அதுக்காக நீங்கள் உங்களோட டைம் எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்து எஃபர்ட் போட்டு ஓடிட்டு இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இடையில ஒரு 10 days தொடர்ந்து உங்களோட வேலையை பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 day ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்துருங்க உங்கள் பாடிக்கும் உங்களோட மைண்டுக்கும். வெளியில் எங்கேயாவது போகிறது, உங்கள் மைண்டை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றது, உங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த நாள்லேருந்து உங்களோட அந்த கோலவோ இல்லை உங்களோட டெய்லி வேலைகளையோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்பொழுது உங்களோட மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும்பொழுது இன்னுமே நீங்கள் எஃபர்ட் போட்டு உங்களோட அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட டெய்லி வேலைகளை பிரிஸ்காக பண்ணுறதுக்கோ இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களை மோட்டிவேட் பண்ணுற விதமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நாம் நிறைய விதத்தில் மோட்டிவேட் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.